ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் 5:30 ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சு வாசை கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ உங்கள்கிட்ட கோலத்தை காட்டுறதுக்காண்டி தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா சிம்பிளான கோலம் தான் போட்டேன். மூணு சைடும் கோலம் போட்டேன். அங்கிட்டு கொஞ்சம் ஆளுங்க உட்காந்துருந்தாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த சைடு நான் போகலை. அடுத்து என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசை தொளிச்சு கோலம் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாமியை கும்பிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேன். இன்றைக்கி லீவு தான், தர்ஷினிக்கு லீவு தான் அப்படிங்கிறதுனால அப்படியே தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். மணி எத்தனைன்னு பார்ப்போமா? மணி பார்த்திங்கன்னா 8:40 ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, பால் காய்ச்சிறேன். காய்ச்சி பூஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு அடுத்து நம்ம என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் தான் எங்கள் வீட்டில். நான் அந்த சிக்கன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம நல்லா வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு முன்னாடி ஃப்ரெண்ட் ரூம்லேருந்து வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டெல்லாம் க்ளீனாக கூட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஈஸ்டர். எல்லாத்துக்கும் கிறிஸ்டினாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஹேப்பி ஈஸ்டர் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் தான் சமைக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணியாகவும் கிரேவியாகவும் செய்ய போகிறேன். இதை தவிர இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்ன சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இதை தவிர நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவை போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கனை வந்து வினிகர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கன் பிரியாணிக்கு எண்ணெயை காய வச்சு ஒரு 4-5 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நம்ம வறுத்துட்ருக்குறோம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அது இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நம்ம வதக்கிட்டுருக்கோம். இது நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கரம் மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் நான் எப்பயுமே நான் பிரியாணி போடுவேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன், தயிர் எல்லாம் பிழிஞ்சு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கிறோம். தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா விசில் வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் வந்து விசில் இறங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா வந்து விசில் இறங்கட்டுன்னு விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராகவும் நல்லா வெந்து நல்லா அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுறலாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் இருக்கும், அதனால் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட பிடிக்கலை. நல்லா வந்து சூப்பராக வந்து பிரியாணி வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, மல்லி எல்லாம் சேர்க்கலை. ஏன்னா என்கிட்ட கிடையாது. நீங்கள் அதெல்லாம் சேர்த்திங்க, புதினா, மல்லி, தேங்காய் பால் சேர்த்து செய்யுங்க. பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். தேங்காய் பால், புதினா, மல்லி சேர்த்து செய்கிறப்போ நான் அந்த மாதிரி சேர்த்து செய்கிற வீடியோ ஒரு நாள் போடுறேன். ஏன் வந்து இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அப்படின்னா, ஏற்கனவே சிக்கன் பிரியாணி செய்கிற வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸாக எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி புதினாவும் மல்லி, தேங்காய் பால் சேர்த்து செய்கிற வீடியோ நீங்கள் ஒரு நாள் போடுறேன். நீங்களும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா காய வச்சு ஏலக்காய் 4 போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு அந்த ஏலக்காய் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்லேயே கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், நான் சிக்கன் குழம்பு மசாலா எப்படி அரைப்பேன்ட்டு. அந்த அரைச்ச மசாலா தான் இப்போது நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு நல்லா பாருங்கள் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நான் நேற்று காய்கறி கடைக்கு போனேன், ஆனால் மல்லியும் கொத்தமல்லியும் மல்லியும் கருவேப்பிலையும் வாங்க மறந்துட்டேன்.
சரி பரவாயில்ல. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியில் இருந்தால் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய். அப்புறம் இதில் பாசிப்பருப்பு பாயாசம் தான். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் அலசி வேக வச்சுருக்குறோம். வேக வைக்கிறப்பவும் ஒரு 4 ஏலக்காவும் போட்டு வேக வச்சுருங்க. வேகட்டும். பால் என்கிட்ட அப்போ இல்லை, ஃபைனலாக பால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் பால் இருந்தது அப்படின்னா பால்லே வேக வைங்க. பால்லே வேக வைங்க. நான் பால் இல்லாதனால வேக வச்சுட்டு கடைசியாக நான் பால் ஊற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு, ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் பால் இப்போ தான் வந்தது. நான் பால் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த அளவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக பால் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொலையை வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து தட்டி வச்சுருக்கிறோம். இப்போ வெள்ளத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே வந்து கூட அது கூட நீங்கள் என்னென்ன நட்ஸு ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பாசி பாயசத்துக்கு நம்ம கொஞ்சம் நல்லா மில்க் மேடும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா நிறையவே மில்க் மேட் ஊற்றுங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் எந்த பேரிச்சம்பழம் என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய பருப்பு பால் பாயாசம் ரெடி. பிரியாணிக்கு தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் கட் பண்ணி தயிரும் ஊற்றியாச்சு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டீயாவா? டீ. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, தயிர் வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பால் பாயாசம். எங்களோட ஃபேவரெட்டு பாசிப்பருப்பு பால் பாயாசம். இதுதான் வந்து இன்றைக்கி ஈஸ்டருக்கு எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல். இது மட்டும் இல்லை, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், இது பிரேக்ஃபாஸ்ட்டும் தான். மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சு கொஞ்சம் மிளகா பச்சி செய்ய போகிறேன். அதுவும் தான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். அது ஏன் இப்போ செய்யலை அப்படின்னா மணியை பாருங்கள். மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இன்னும் யாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல. அதனால சாப்பிட்டுட்டு லைவுக்கு வேறு டைம் ஆச்சு இல்லையா. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 12:30க்கு லைவ் வேறு ஸ்டார்ட் பண்ணுவோம் சண்டே வாங்காட்டி. அதனால் சமைக்கலை. அந்த வீடியோ நான் மதியம் அப்லோட் பண்ணுறேன். நான் எப்படி சமைச்சேன் என்னங்கிற வீடியோ வந்து ஃபுல் லென்த் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். ஓகே பை.